ஹாய் லீடர்ஸ். ஸோ நான் உங்கள் சுரேந்தர். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருப்போம், பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நிறைய ஆசை இருக்கும். இப்போ ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேபி நம்ம ஒரு பைக்கில் போகிற நபர்களாக இருப்போம், இல்லை பஸ்ஸில் போகிற நபர்களாக இருப்போம். பட் ஆனால் இந்த காரில் போகும்போது, அழகான குடும்பங்கள் காரில் போகும்போது, அவங்க குடும்பத்தோட காரில் போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசை வரும். அந்த ஆசையினால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதே மாதிரி அந்த காரை என்ன பண்ணலாம், கடன் வாங்கி வாங்கலாம், இஎம்ஐ போட்டு வாங்கலாம், எப்படி வேணால் நம்ம அந்த காரை வாங்க முடியும். ஆனால் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்னா அந்த காரை நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம இஷ்டத்துக்கு ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் அப்படி தான். ஏதோ ஒரு ஆசையினால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்து ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரி பற்றியான எஜுகேஷன், உங்கள் கம்பெனி பற்றியான எஜுகேஷன், ஸோ உங்கள் ஃப்யூச்சர் பற்றியான எஜுகேஷன், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இது முதல் விஷயம். எந்த அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை நம்பி நிறைய பீப்புள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இது முதல். இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு அந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்கள் தனியாக போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உள்ளேயே எல்லாமே இருக்குது. அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் இருக்குது. ஆனால் உங்களோட பவரை கொண்டு அந்த காரை தூக்க முடியல. எவ்வளவோ எஃபோர்ட் போடுறீங்க, எவ்வளவோ எனர்ஜியை கொடுக்குறீங்க, ஆனால் அந்த காரை லிஃப்ட் பண்ண உங்களால் முடியல. இப்போ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க, கடவுளே என்னால் இந்த காரை லிஃப்ட் பண்ண முடியல, பட் காரை லிஃப்ட் பண்ணால் ஸ்டெப்னியை மாற்றி நான் சூப்பராக என்னோட லைஃப் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன்ட்டு. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அறிவை கொடுப்பாரு. உனக்குள்ளேயே தான் நான் ஒரு விஷயத்த வச்சுருக்கேன், உன் காரில் தான் நான் ஜாக்கி வச்சுருக்கேன், அதுதான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயே அந்த ஜாக்கி எடுத்து மக்கள் கீழே வச்சுட்டு, கடவுளே என்னை காப்பாத்துன்றாங்க. கண்டிப்பாக அந்த ஜாக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் உங்களோட ஹியூமன் பவர், உங்களோட பவரை போட்டால் மட்டும்தான். அந்த ஜாக்கி யாருன்னு கேட்டால் உங்கள் அப்ளைன், உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் அந்த அப்ளைன் மட்டுமே உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்க முடியாது. அந்த ஜாக்கி எடுத்து வச்சா சக்ஸஸ் ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு போட்ட பவர், அதை லிஃப்ட் பண்ண முடியாது, உங்களால் முடியவே முடியாது. ஆனால் அந்த ஜாக்கியை ஹெல்ப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் லைட்டாக லிஃப்ட் பண்ணால் போதும், அப்படியே பூ மாதிரி கார் மேலே வரும், டயரை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை எப்படி உங்கள் அப்ளைனை யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் இப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் அண்டு உங்களுக்குள்ளேயே இருக்க அப்ளைன், இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களாலையும் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். கண்டிப்பாக நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவு சாதிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு லீடராகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் நீங்கள் மாற முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.